நான் சொல்றது வந்து ரெசிடென்ஷியல் கோர்ஸ், அதாவது பிஎஸ்சி, டிப்ளமா, நாட்டிகல் சயின்ஸ், பிடெக், மரீன் இன்ஜினியரிங். மற்ற கோர்சஸ்க்கு இதோட ஃபீஸ் குறைதான். 2003 நாங்க அமைச்சர் ஃபீஸ் தான் இது வரைக்கும் மாற்றவே இல்லை. மூணாவது, யார் யாரெல்லாம் ஹை ரேங்கில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே ஐஎம்க்கு வருவாங்க. ஐஎம்ஏ சிஎட்டி நடக்கும்போது போன வருஷம் 44,000 பேர் அப்ளை பண்ணி 37,000 பேர் எழுதுறாங்க அப்ராக்சிமேட்டா. அதுக்கு முன்னாடி 23,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 23 இருந்து 44 ஒரே வருஷத்துல கூடியிருக்கு. இந்த வருஷம் 60 வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா ஏன் 60 வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. சவுத் இந்தியாவில் பர்டிகுலரா தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறது ரொம்ப குறை. அதனால தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிறைய ப்ரொமோஷன் பண்றாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டியே சென்னையில் இருக்கு, அதோட முக்கியமான கேம்பஸும் சென்னையில் இருக்குது. சென்னையில தான் அதிக கோர்சஸும் நாங்கள் கண்டக்ட் பண்றோம். அப்படி வந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து 10% பேர் தான் இருப்பாங்க. அது இல்லாம கேர்ள்ஸ் வந்து கிட்டத்தட்ட 9-10% தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதிகமா ப்ரொமோஷன் வரும், பர்டிகுலரா தமிழ்நாடு மாடல் ஸ்கூல். அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் என்ன பண்றாங்க, எல்லாமே ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ அவங்களுக்கு, காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்கும். ஐஐடியா இருக்கட்டும், எய்ம்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய லெவலில் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டம் வேற நமக்கு இங்க மாடல் ஸ்கூல் பக்கத்துல எங்க இருக்குதுன்னு தெரியல. திருநெல்வேலியில போன வருஷம் வந்து மாடல் ஸ்கூல்ல இருந்து 15 பொண்ணு எழுதுறாங்க எக்ஸாம். ஸோ அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் இருக்கிறதுனால இந்த முறை கொஞ்சம் காம்படிஷன் இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் நல்லா படிக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டான எக்ஸாம் கிடையாது. பீஸ்ஃபுல்லா எழுதியாச்சுன்னா கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகே, ஐஐடியில வந்து அடுத்தது கோர்சஸ் பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் பிளேஸ்மெண்ட் பத்தி நம்ம பேசியாச்சுன்னா, சில பேர் வந்து நீங்க எல்லாமே டிப்ளமோ நாட்டிகல் சயின்ஸ் வந்து ஸ்பான்சர்ஷிப் எழுதிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல, டிஎன்எஸ் கிடைக்கல, இந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதுலயும் உங்களுக்கு ஐஎம்ல கிடைச்சிக்கிட்டு அப்படின்னாச்சுன்னா பிளேஸ்மெண்ட் வந்து 100%. பிடெக்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வருஷம் முடிக்கிறதுக்கு முன்னாலே எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருது போன வருஷம் ரெக்கார்ட் படி. நீங்க நாட்டிகல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80%, 70-75% வந்து காலேஜ்ல படிக்கும் போதே உங்களுக்கு கிடைச்சிக்கிறோம். மீறி காலேஜுல இருந்து போன பிறகு 1 வருஷத்துக்குள்ள, அதாவது 6 மாசத்துக்குள்ள நிறைய பேருக்கு கிடைச்சிருது. ஏன் பிடெக்ல 100%, ஏன் பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ்ல அதோட கொஞ்சம் குறையா இருக்குதுன்னா, ஐஎஸ் இருந்தது பசங்களுக்கு. நாங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்ப லிஸ்ட பாத்தீங்கன்னா ஐயர் வந்து அனுப்ப மாட்டோம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு பையனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல அரியர் விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா அவனோட பேரைய வந்து பிளேஸ்மெண்ட் லிஸ்ட்ல போகாது. அவன் கிளியர் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு சில பசங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து செகண்ட் இயர்லயே கிளியர் பண்ணிடுவாங்க. உடனே அவங்களுக்கு சேர்த்து தேர்ட் இயர்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி நாங்க பண்ணிடுவோம். சப்போஸ் அவங்களுக்கு தேர்ட் இயர்ல அரியர் விழுந்துட்டு அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு அவனுக்கு வந்து காலேஜ் விட்டு போன பிறகு ஒரு 6 மாசம் ஆயிடும். இண்டஸ்ட்ரியில இருந்து என்ன பண்றாங்கன்னா செகண்ட் இயர்லயே எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி கிட்டத்தட்ட 21 பேர், மொத்தம் 73 பேர்ல 21 பேருக்கு வந்து செகண்ட் இயர்லயே பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஷெல், ஸ்டெனா, இதே மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் வந்து செகண்ட் இயர், ஃபிளீட், எம்எஸ்ஐ ஓகே செகண்ட் இயர்லயே எடுத்துறாங்க. தேர்ட் இயருக்கு வரும்போது போன முறை எங்ககிட்ட வந்து 17 கம்பெனிஸ் வந்திருந்தாங்க பிளேஸ்மெண்ட்டுக்காக. மேக்சிமம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்ப தேர்ட் இயர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 41 பேர் பிளேஸ் ஆல்ரெடி. 9 பேர் தான் பிளேஸ் ஆகாம இருக்கிறாங்க. மீதி 21 பேர்ல கிட்டத்தட்ட 20 பேர் அரியர் இருக்கிறாங்க. இப்ப கம்பெனி வந்து எங்ககிட்ட வந்து எங்களுக்கு வந்து லிஸ்ட் கொடுங்க, ஒரு 20 பேர் டாப் 20 லிஸ்ட் கொடுங்க, அதுல இருந்து நாங்க வந்து எங்களுக்கு தேவையான ஆட்கள் இருப்போம் அப்படின்னு எங்களால கொடுக்க முடியாது. இது வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரா நாங்க எங்களோட கஷ்டம். திடீர்னு கேட்பாங்க, 2-3 கம்பெனி ஒன்பது கேட்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரே பையனை வந்து 3 கம்பெனிக்கு அனுப்பிப்போ 2 கம்பெனில செலக்ட் ஆயிடுவான். அப்ப அவனுக்கே கஷ்டமா போயிடும், ஏன்னா இந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்காக பார்ட் நாங்க அனுப்புவோம். நிறைய கம்பெனிஸ் வந்து பிஎஸ்சி நாட்டிகல் சயின்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கு. இதே இது நீங்க பாம்பே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிடும். பாம்பேக்கு வந்து அந்த ஒரு பேர் இருக்குது, டிஎஸ் சாணக்கியா அப்படின்னு. அது காமனாம இருக்கு. 1927 இருந்து இருக்கிற ஒரு காலேஜ். ரெண்டாவது பாம்பே ஷிப்பிங் கம்பெனிஸ் அதிகம். நீங்க ஐஎம்ல வந்து எப்படி செலக்ட் பண்றாங்க, அதுல எனக்கு வந்து பாம்பேல படிக்கணுமா, சென்னையில படிக்கணுமா, கல்கட்டாவில் படிக்கணுமா, இல்லைன்னா கொச்சியில படிக்கணுமா அப்படின்னாச்சுன்னா உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட இதை போட்டுடலாம். போன மாதிரி கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 ரேங்கிங் வரைக்கும் கொடுத்தாங்க. நீங்க வந்து ரேங்கிங் போய் அங்க ஒரு வெப்சைட்ல போய் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னன்னு கேட்பாங்க. பிடெக் மரீன் இன்ஜினியரிங்கா,
நேவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அதெல்லாம் நீங்க தேர்ந்தெடுக்காதீங்க. ஓகே, ஏன்னா நிறைய தமிழ் பசங்க இந்த தப்பு பண்றாங்க. கப்பலுக்கு போறவங்க வந்துட்டு இப்ப மைசாக்ல போய் கப்பலுக்கு போகாத கோர்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு சரியா தெரியல எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. சோ நீங்க வந்து டிசைட் பண்ணிட்டீங்க நான் நாட்டிக்கல் சயின்ஸ் தான் போகணும் இல்ல இன்ஜினியரிங் தான் போகணும் அப்படின்னாச்சுன்னா அதனோட வாய்ப்பு என்னங்கிறப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, மற்ற எதையுமே செலக்ட் பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு டிஎன்எஸ் தான் போகணும் அப்படின்னாச்சுன்னா டிஎன்எஸ்க்கு எந்த காலேஜ், எங்கிட்ட 2 காலேஜ்ல டிஎன்எஸ் இருக்குது. மும்பை போர்ட் கேம்பஸ், சென்னை கேம்பஸ், ரெண்டுலயும் எங்கேனாலும் போடலாம். பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஜென்ரலா வந்து மும்பைல இருக்கும். ஏன்னா பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஹை சான்சஸ். 2வது சென்னை, 3வது கொச்சி. பிடெக் மெடிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா கல்கட்டா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன்னா அதான் வந்து 1932 இருந்து வந்த காலேஜஸ், பிளேஸ்மெண்ட் வந்து பிரச்சனையே கிடையாது. 2வது சென்னை, 3வது மும்பை போர்ட் கேம்பஸ்லயும் இருக்குது. சோ இதை கரெக்டா நீங்க போட்டுருங்க. நீங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எனக்கு இன்ஜினியரிங்னாலும் பரவாயில்ல, பிஎஸ்சினாலும் பரவாயில்ல அப்படின்னாச்சா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மும்பை, 2வது வந்து பிடெக் கல்கட்டா, 3வது வந்து பிடெக் சென்னை, 4வது பிஎஸ்சி கல்கட்டா சென்னை, இதே மாதிரி நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் கப்பலுக்கு தான் போக அப்படின்னாச்சுன்னா நேவல் ஆர்கிடெக்சர், ஓஷன் இன்ஜினியர் செலக்ட் பண்ணிடாதீங்க. சில நேரத்தில் உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிடும் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து கொச்சி கிடைச்சிட்டு, ஆனா உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து சென்னை தான் வேணும், இல்லைன்னா உங்களுக்கு கூட பரவாயில்ல எனக்கு கொச்சி வேண்டாம் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து செகண்ட் கவுன்சிலிங் போகும்போது திரும்ப வந்து நீங்க வந்து ஓகே ஐ ஆல்சோ பார்ட்டிசிபேட்னாலும் செகண்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனை பார்ப்பாங்க. அதுக்கு மேல உள்ள உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எல்லாமே உங்களுக்கு வந்து எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தா தான் நீங்க அதை கொடுக்கணும். அதனால உங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட் வந்து நீங்க ஐஎம்ல ஜாயின் பண்ணி செலக்ட் பண்ணும்போது ரொம்ப தெளிவா கேர்ஃபுல்லா பண்ணுங்க. தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ல பசங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே போட்டாங்க 13 இதும். அவங்களோட ரேங்கிங் படி உள்ள வரும்போது 12வது கிடைச்சிருக்கு. 12வதுனா நேவல் ஆர்கிடெக்சரா, ஓஷன் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அது செகண்ட் கவுன்சிலிங்கும் போகல, லாக் பண்ணிட்டாங்க. அப்படி லாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுலயே அவங்க வந்து புக் ஆயிருக்கு.